ஏகாதசி விரதங்கள் எப்படி கடைப்பிடிக்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்களா, இதுக்கு 5 வகையான ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கு முன்னே இந்த ஏகாதசி என்ன நாள்னு பார்ப்போம். ஏகா என்பது 1ன்னு அர்த்தம், தஸ் என்பது 10. ஏகாதசி என்பது த 11வது த 11th லூனா டே இஸ் நோன் as ஏகாதசி. ஸோ இந்த ஏகாதசி வந்து 2 வாட்டி வரும் மாசத்தில். ஒன்று சுக்ல பட்சத்தில் வரும், ஒன்று கிருஷ்ண பட்சத்தில் வரும். வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் இந்த ஏகாதசி வரும். இந்த நாள் பகவான் கிருஷ்ணருக்கும் விஷ்ணுக்கும் ரொம்ப உகந்தமான ஒரு நாள்னு சொல்கிறாங்க. இந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ண வேண்டுமா, நம்ம புலன்களோட டிமாண்ட்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறதும் அவனுடைய லீலைகளை கேட்கறதும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண வேண்டும். இந்த ஏகாதசி நோன்பை நீங்கள் பார்த்தா கூட உடலை விரதம் எடுக்க வைத்தாலும் ஆத்மாவுக்கு பகவானுடைய கதைகளை மூலியமாக விருந்து வைத்து கொண்டு இருப்போம். பகவானுடைய நாமத்தை சொல்லி ஆத்மாவுக்கு விருந்து வைக்கிறோம். ஆனால் இந்த உடலும் இந்த புலன்களையும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து அது ஒரு டிமாண்டை ரிடியூஸ் பண்ணுறோம். அதனால தான் சில பேர் ஏகாதசிக்கு வந்து நைட் கூட தூங்காமல் ராத்திரி முழுதும் கிருஷ்ணருடைய நாமத்தை ஜெபிப்பார்கள். இந்த மாதிரி சில ஆஸ்டாரிட்டிஸ் எடுப்பாங்க, இந்த மாதிரி பெனன்சஸ் வந்து அந்த நாள் அன்னைக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த நோன்பை எப்படி இருக்கிறதுன்னு வந்து 5 வகையான லெவல்ஸ் இருக்குது, சரியா? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நிர்ஜலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா அந்த ஏகாதசிக்கு ஒரு நாளுக்கு முன்னிலேருந்து அந்த சூரிய அஷ்டமத்து நேரத்துலேருந்து நம்ம எதுவுமே சாப்பிடாமல் வரோம், தண்ணி குடிச்சிட்டு காலையில் ஏகாதசி காலையில் எந்திரிக்கிறோம்னா அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிப்போம். அப்போலேருந்தே மறுநாள் அந்த பிரேக்கிங் ஃபாஸ்ட் துவாதசி வரைக்கும் வாயில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எடுக்கிறது நிர்ஜலம் விரதம். இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஜல விரதம். அப்போனா ஏகாதசி அன்னைக்கும் பொழுது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் எடுக்கிறது. இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம செய்யலாம், சில பேர் செய்யலாம், யங்ஸ்டர்ஸ் இது செய்யலாம். நான் வந்து இந்த விரதம் எடுக்க ட்ரை பண்ணுவேன். 3வது விரதம் வந்து பழச்சாறுங்களை குடிக்கிறது, பழங்களை சாப்பிட்றது. பழங்கள் சாலிட்டாக சாப்பிட்றதில்ல, பழத்தை அரைச்சி அதை ஜூஸாக கொடுக்கறது, ஃப்ரூட் ஜூஸஸாக குடிக்கிறது. 4வது வந்து சாலிட் ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவோம், பழச்சாறும் சாப்பிடும், தண்ணியும் குடிப்போம். பேசிக்கலி இந்த லெவல்ஸ் குறைய அதுக்கு மேலே இருக்கிற எல்லாமே நம்ம செய்வோம். 5வது வந்து தானியங்கள் இல்லாமல், அப்புறம் வந்து தானியங்கள் பருப்பு வகைகள் இது எதுவுமே இல்லாமல் ஏகாதசி எடுக்கிறது. அப்படின்னா இந்த ரூட்ஸ் இருக்குல்ல, மறுவெளிக்கிழங்கு, சக்கரவெளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்குல சாப்பிட்றது. அப்புறம் கச்சா இருக்குல்ல, வேர்க்கடலை இருக்குல்ல, வேர்க்கடலையை வந்து அதை வறுத்து அதை சாப்பிட்றது, பழங்களை சாப்பிட்றது, ஜூஸ் சாப்பிட்றது, அந்த மாதிரி சாப்பிட்றது. ஏன்னா ஏகாதசியாக சாப்பிட்றது, தானியத்தை சேர்த்துக்கிறது இல்லை, கிரெயின்ஸ் அண்ட் லென்டில்ஸை வந்து சாப்பிட்றது இல்லை. ஸோ இதுதான் வந்து 5 லெவலான ஏகாதசி. இது உங்களுக்கு எது ப்ராக்டிக்கலாக இருக்கா அந்த லெவலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அவசியமே இல்லை இப்படி தான் நான் எடுக்கணும், இந்த லெவல் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுக்கணும். ரொம்ப முக்கியமானது ஏகாதசி விரதத்தில் என்னன்னு தெரியுமா, இந்த ஏகாதசி நோன்பு நேரத்தில் நம்ம தினம் அந்த ஒரு ஹோல் டே பகவானை அதிகமாக நினைக்க வேண்டும், அவனுடைய நாமத்தை அதிகமாக சொல்ல வேண்டும், அவனுடைய கதையை வந்து அதிகமாக கேட்க வேண்டும். இதுதான் உண்மையான ஏகாதசி நோன்பு. ஏகாதசி நோன்பு என்பது என்ன, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து இந்த சாப்பிட்றது, இந்த தூங்குறது இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, அதுக்கும் சீக்காகிற அளவுக்கு கம்மி பண்ணிடக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனால் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிவிட்டு அந்த நேரத்தை எடுத்து ஒன்று பகவானுக்கு அதிகமாக அவனை பற்றி நினைக்கிறத தான் இந்த ஏகாதசி. ஸோ கண்டிப்பாக இந்த ஏகாதசி நோன்பை நீங்கள் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நோன்பு இந்த ஏகாதசி. பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப ஒரு பிரியமான ஒரு நோன்பு. அப்புறம் மறுநாள் துவாதசி அன்னைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங் கொடுப்பாங்க. அந்த டைமிங்குள்ளவே நம்ம இந்த விரதத்தை வந்து பூர்த்தி பண்ண வேண்டும். அப்போ தானியத்தை சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பிரசாதமாக சாப்பிடணும். கண்டிப்பாக பிரசாதம் இல்லாமல் எதுவுமே நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ பிரசாதமாக சாப்பிட்டுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து துவாதசி அன்னைக்கு நம்ம பண்ணுவோம். மறக்காமல் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், துவாதசி அன்னைக்கு துளசி பறிக்கக்கூடாது. துளசி துவாதசி அன்னைக்கு பறிக்க மாட்டோம். ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு அவங்களும் நோன்பு இருந்திருப்பாங்க. ஸோ மறுநாள் வந்து அவங்க அந்த விரதத்தை முடித்த பிறகு அன்றைக்கி ஒரு நாள் ஓய்வு எடுக்கிறனாலே துவாதசி அன்று எப்போதும் துளசி பறிக்க மாட்டோம். ஏகாதசி அன்னைக்கு பறிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஏகாதசி அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக துளசி பறித்து வீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது துவாதசிக்கு நெய்வேத்தியத்துக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இந்த ஏகாதசிக்கு வந்து அதிகாலையிலே பகவான் நாமத்தை ஜபிச்சுட்டு அன்றைக்கி ஒரு நாள் முழுதும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அவன் திருநாமத்தை சொல்லி எப்பொழுதும் கண்ணனை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஒருபோதும் அவனை மறக்கவே கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஹரே கிருஷ்ணா.